அதாவது நம் கலத்தை வைத்து 100 பேர்கள் மாட்டிக்கொண்டார்கள். என்னடா செவனர் காலத்திலே என் பாட்டனார் ஆகிய மாலாய கண்ணன் கரத்திலே கங்கணம் தரித்து 100 பேர்களை கொன்று பாஞ்சாலிக்கு புயல் முடிப்பேன் என்று சபம் இருக்கிறார்கள். அவருடைய சபதம் வீணாக போயிடும். இப்போது சமாச்சாரத்தை எடுத்து போய் அஸ்லாமதி சென்று பால்மதி எடுத்து சொல்ல வேண்டும். என்னடா என்னடா சமாச்சாரம்? சட்டில கறி வருகிறார். யாரு என் மாமனார் சொன்னாரு நல்ல ரசியா இருந்தா பக்கத்து வீடு 10 வீடு பாயா போகணும். இப்ப வந்து நான் வந்து ஒரு ஐயரை வச்சு ஒரு புண்ணியதானம் பண்ணிடலாம், இல்ல மாட்டுக்கு அச்சு வச்சு புண்ணியதானம் பண்ணிடலாம். சாணி கூட இருக்குது ரெடியா, ஒரு புண்ணியதானம் சாணி ரெடி, ஐயர் ரெடி, அரிசி ரெடியா. ஐயா என்ன காரணம்? திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? ஏதோ சாணி தூக்கிட்டு வந்திருக்கிறேன் பையா. அரிசி சாணி நீதான் சொன்னியா? இவன் 9 முடிச்சு போடுறான். சொல்லக்கூடாது. அப்படி நைட்டா சாப்பிட்டு மாற்ற மாதிரி. ஐயா நாரத பெருந்தகையாரு பாக்குறேன் சக்காத்தையும் பாக்குற சாண்டை குடிச்சவனும் பத்தி கிடத்தாலும் பண்றாங்க. காத்துக்கு அழிச்சுட்டாங்க. நாங்க மட்டும் என்ன பண்ண போறோம்? மண்ணை கண்டது யாரு, மனை கண்டது யாரு, பொண்ணை கண்டது யாரு, பொண்ணை கண்டது யாரு? பாண்டவர்கள் எடுத்து வந்து சேர வேண்டிய நாட்டை கொடுத்துருவோம்னு என் ஆம்படியா என் குழந்தை நாட்டை சொல்லி காத்துக்கு போய்க்கிறாங்க. அப்படியா? அது மட்டும் அப்பா பெருமாளே ஐயோ மங்களவர்த்தனா 22 கரம் சூரன். அதாவது உங்க புரசாகர் 100 பேர்களும் பிடித்து அம்பராதோலிலே இட்டு போட்டான். சுகாபாரம் காலிக்கு பலியிடும்.
அந்த கண்ணால ஊராத தங்காச்சேன் ஐவண்டா என் சாமி நான் போட்டு வைக்க என்னத்துக்கு பொண்ணு என் பொறுமை உங்களுக்கு பூ பண்ணு மேலாடும் பொறுமையாவே ஆடிட்டோம் எனக்கு மாசி அடியன்னு அந்த மடு எல்லாம் தண்ணீரே நீ பெத்த மங்க நாளைக்கு வந்தா என் மஞ்சள் அதாவது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பரமத்த ஸ்தல வாசகத்துக்கு வரதராஜ பெருமாள் பொறுத்த வரைக்கும் எங்க ஊருக்கு தான் வேஷம் கட்டிட்டு வருவேன் அதுல ஒரு ஆள் தான் ஏமாந்தவன் காலப்புல வேஷம் கட்டி விட்டுட்டேன் கரியத்தினோட காலப்பறி இப்படி படுத்துட்டு அவங்க வீட்டுல போனா கறி காப்ப மட்டும் அடுத்த வீட்டுல விட்டுட்டாரு படம் பாக்குறது சாப்பாட்ட படம் பாக்குறது ஒரு சொர்த்தம் தலைப்பு வெத்தலை எது தலைப்புல வைக்கிற ஒரு கபடி வெத்தலை வாங்குறேன் தலைப்பு வெத்தலை கடைசி வெத்தலை எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் யாரு கடை நான் வெத்தலை கடை வச்சுக்கிறேன் வாங்கிக்கிறதானே தெரியும் உனக்கு பின்னாடி என் வீட்டுல எவ்வளவு செத்ததோட கோயில் வர மாதிரி அத்தாட தள்ளி விட அம்மா அருளால் எவ்விதமான குறையில்லாமல் நடத்தியோடு
கூத்தாடி கொடுத்துட்டேன். அப்ப நீங்க வந்தவங்க எல்லாம் கொய்ந்து வெத்தல நாங்களாம் வீணா போனவனுவா கடைசியில வாதியாரு சரி முதல்ல வந்தா 14 பேர் வீட்டுக்கு போறவங்க பாப்பாங்க. பெரும்பாலும் வந்தவங்க கடையில ஆடுறது இல்ல முன்னாடி வந்தீங்கன்னா உள்ளூர்ல தானே வரோம். ஊருக்காரங்களும் காட்டுல தூங்குறாங்க காலையில 6 மணிக்கு வரணும். சரி போகட்டும். நீ என்ன ஊர்? முதல் யுகம் கிரேதாயுகம் திருப்பாகடலில் ஞானவெளி கிளம்பி இந்த ஊழவெளி ஊழி அரவ மீது எத்தனை விழுந்து புத்தனை வென்றெடுத்து ஸ்ரீரமோ நாராயணமூர்த்தி ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி ஸ்ரீ ரகமடி ஸ்ரீ இருக்கு நீ வேணா கூட முதல் யுகத்தில் மச்சான் பூர்வ நரசிம்மம் 5 அவதாரம் எடுத்து இந்த ஜென்மத்தை போக்கி ராம அவதாரம் ராமன் பரசுராமன் ஆமா அப்படின்னா எங்கு பிறந்தீங்க? அஷ்டமி நபியும் கூடிய வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் கம்சராஜன் காராகரங்க பசுமந்தப்பட்டி செல்வதாக வளர்ந்தது ஓரிடம் ஆயப்பாவி நம்பக்கோவன் தேவி அசோகவடியிலே வளர்ந்த ஆளுங்க முதற்கே உறவு உள்ளே பகையும் அத்த பிள்ளைகளை ஆதாரமாக்கி புவிவாறு நிற்க புயல் வருடம் இன்னும் ராமன் பேரு விளங்க பரமத்த சோழ வாசவர்கள் கால சென்று மறைந்த சுப்பிரமணி நாட்டார் எப்பா சுப்பிரமணி தான் அப்பா பேரு அதுதான் கரண்ட் வந்த பிறகு சென்டருக்கு போட்டப்ப கொடுத்தா மரிமாவும்
வசமா போய் மாட்டிக்கிட்டான். இந்த சமாச்சாரம் பூரா உனக்கும் தெரியும், உட்காந்து தெரியும். பின்ன என்ன அவங்க பிள்ளைங்க வருது, நீ பக்கத்துல இரு. தம்பி சாத்துக்கையா அவன் ஓதி தாண்டிய போட்டுக்கிட்டு உருளான் பெறலான்னு காட்டுல சந்திர உடம்பெல்லாம் வலிக்குது ஆளுக்கு கட்டிக்கு போலாமாடா என்னடா அந்த தம்பி நம்மளுக்குள்ள அந்த பாட்டு அந்த பாட்டு இப்ப என்ன அண்ணன் தம்பி சாப்பிடுறீங்க என்னடா இதுக்கு பாருங்க ஓ சின்ன சின்னப்பா ஏ தேவடா வண்ணா உள்ள பத்தி 8 நாள் தான் வந்து சீண்டி கேக்குறேன் காமாஜி பேட்டா கொண்டாடி புள்ள பத்தி 8 நாள் உன்னை ஏப்பிருக்கா பாரு. காமாஜி பேட்டா மறந்துடாத அப்புறம் சின்ன சேலம் எங்கடா ஏடா பாபாரே டேய் நடுவுல என்னடா பண்ற என்னடா தம்பி பண்ற? உடம்பல வடிகிற மிருக்கு என்னடா உன் அண்ணன் ஜிபி அவுத்து ஊத்து காட்டுற? நான் எங்கடா அவுத்துக்கிட்டா சின்ன சின்னப்பா எப்போ வர பாபா சின்ன சித்தப்பா ஆமா எப்பா இன்னைக்கு நீ ஆத்துக்கு நல்ல கைய வைடா அழுத்தி இன்னைக்கு நீ ஆத்துக்கு என் சித்தப்பா ஆட்டு மணி சத்தங்க அந்த காலத்தால ஒப்பரிச்சு நீ அதை சொல்லி அப்படியே விட மாட்டாங்க தெரியுமா